24 hours in a day. ஒரு நாளில் 24 மணி நேரங்கள். We all have the same 24 hours in a day. நாம் எல்லோரும் பார்த்துக்கின்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் ஒரு நாளிலே தரப்பட்டிருக்கிறது. But it is how we use that time that makes the difference. அந்த 24 மணி நேரத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. Instead of spending hours on social media or watching TV, invest that time in learning and growth. நீங்கள் சோஷியல் மீடியாக்கள் அதாவது தொழில்நுட்ப விடயங்கள் அதாவது இணையதளத்திலோ அல்லது தொடர்பு சாதனங்களிலோ நீங்கள் நிறைய நேரத்தை செலவழிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரங்கள் உங்களுக்கு பயனற்ற நேரமாக இருக்குமாக இருந்தால், வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் அந்த நேரத்தை நீங்கள் செலவழிப்பீர்களாக இருந்தால், அதிக நேரம் அதிலே தயவு செய்து செலவழிக்காமல் நீங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் அவைகளை பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகும். என்றால் நீங்கள் ஃபோனில் கை வச்சா அவ்வளோதான், இப்படி வச்சா அவ்வளோதான். வேலையால் சோஃபாவில் இருந்து இப்படி என்று வெளிக்கிட்டீங்களோ முழு நேரமும் திருடப்படும். அதனாலே அது தேவைதான். பட் ஆனால் நாம் லேர்ன் பண்ணுகிறேனா, இதில் ஏதாவது கற்றுக்கொள்ளுகிறேனா என்பது அப்படி நீங்கள் நினைத்து அதை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டைம் கீப்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் வி ஹேவ் பட் வாட் வி டூ வித் இட். நேரம் பார்த்து கொண்டால் எப்பொழுதுமே நகர்ந்து போய்கொண்டே இருக்கும், அதை யாரும் நிறுத்த முடியாது. அதனாலே எவ்வளவு நேரம் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதல்ல முக்கியம், கிடைக்கிற நேரத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். When you dedicate your time to learning, you enrich your life and shape your future. உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயனுள்ள விதத்திலே கழிக்க ஆரம்பித்தால், கற்றுக்கொள்ள நீங்கள் ஆரம்பிப்பீர்களாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை மிக நல்ல விதமாக வடிவமைக்கிறீர்கள். தி இன்டர்நெட், இணையம். The internet is a powerful tool for gaining knowledge, so don't waste it. இன்டர்நெட் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய நன்மை. அது சரியோ, முன்பெல்லாம் இல்லை, இப்பொழுது இன்டர்நெட் எல்லாருக்குமே எல்லா இடமும் கிடைக்கிறது. அது ஒரு பெரிய நன்மை. ஆனால் அதை நாங்கள் நல்ல விதத்திலே பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதை நாங்கள் ஒருபோதும் வீணான முறையில் செலவழித்திடக்கூடாது. Take advantage of these resources to invest in yourself. The benefits are priceless. இவைகளை நீங்கள் உங்களுடைய நல்ல நோக்கத்துக்காக, வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால், உங்களுடைய நீங்கள் பெற்றுக்கொள்கிற பயன் இருக்கிறது அல்லவா, அது விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். நிறைய விடயங்களை நாங்கள் வீட்டில் இருந்து இன்டர்நெட் மூலமாகவே நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். சரியோ, பணம் செலவழிக்காமலேயே நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம் யூடியூப் மூலமாக. எனிவே, ஸோ டுநைட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் curses and blessings. சாபங்களும் ஆசீர்வாதங்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் பேச போகிறேன். கொஞ்ச நேரம் தான் எனக்கு இருக்கிறது, இன்றைக்கு கொஞ்சம் நேரம் கூட போயிட்டு முதல்ல. ஸோ இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ண பார்க்கிறேன். என்றால் இது ஒரு முக்கியமான தலைப்பு. இது போன்ற விடயங்களை அறிய முடியாதபடி சத்துரு பல விதங்களிலே தடுப்பான். அதனால நீங்கள் ஜெபித்து தொடர்ச்சியாக இன்றைக்கு இவ்வளவும் நான் சொல்லி முடிக்க முடியாது, இது சில வாரங்கள் எடுக்கும். இதில் தொடர்ச்சியாக பங்கு பெற பாருங்கள். அதே நேரத்தில் அதை கேட்கிற விடயத்துக்காக நீங்கள் தொடர்ச்சியாக வீட்டிலிருந்து நன்றாக ஜெபிக்க வேண்டும். சாபங்கள் என்பது வெறும் எங்களுடைய நாட்களிலே தொடர்கிறதல்ல, இது மேலே இருந்து பல பல ஆண்டுகளாக நம்முடைய குடும்பங்களிலே வருகிற ஒரு தலைமுறையாக வருகிற சில விடயங்களாகும் இந்த சாபங்கள். சரியோ, அதுபோல ஆசீர்வாதங்களும் மேலிருந்து வருகின்றது, எங்களிடத்திலிருந்தும் ஆரம்பமாகின்றது. ஆசீர்வாதம் எங்களிடத்தில் இருந்தும் ஆரம்பமாகும், மேலிருந்தும் நமக்கு வருகிறது. சரியோ, அதனாலே இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமான ஒன்று. சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமாக இருந்தால்
நாங்கள் எவ்வளவு தூரம் இறை வழிபாடுகளிலே பங்கு பெற்றினாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாது. சரியோ? அதனாலே அந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த சாபங்கள் என்னென்று அறிந்து அதை எவ்வாறு அவற்றை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும், அவற்றுக்காக எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டும், அதிலிருந்து எவ்வாறு நாம் வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டாலே ஒழிய தலைமுறையாக வருகிற அந்த கட்டுக்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சரியோ? எங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் நான் கவனித்து பார்க்கும் பொழுது பல விடயங்களில் நமக்கு மேலேயே வர முடியாமல் இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் குடும்பத்திலே முன்னேற முடியாத பல தடைகள் இருந்தது. பொருளாதார பிரச்சனை அதிகமாக இருந்தது. அதனாலே நான் இந்த இறை வழிபாட்டுக்கு வரும் பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த வேர் என்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய தலைமுறைக்கு வரக்கூடாது. அதுக்காக எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சில விடயங்கள் இருக்கிறது. அவ்வாறு நாம் ஜெபிக்க ஆரம்பித்ததுனாலே இன்றைக்கு எங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்திலே அவைகளை நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரியோ? அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவைகள் என்ன என்பதை அடையாளம் கண்டு அதற்காக ஜெபித்து நாம் விடுதலை பெற்றாலே ஒழிய நாங்கள் அந்த சாப கட்டுக்கள் என்று வெளியே வர முடியாது. அதனால இந்த தலைப்பு மிக மிக கஷ்டமான ஒன்று. ஆகவே ஜெபத்தோடு இதிலே நாம் பங்கு பெற்றினால் மட்டும்தான் அந்த பெரிய விடுதலையை காண முடியும். Anyway, in Galatians chapter 3 verse 13 says, Christ has redeemed us from the curse of the law by becoming a curse for us. கலாத்தியர் 3:13 இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தெரியும்? கழுமரத்தில் தொங்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப இயேசு சபிக்கப்பட்டவராக கழுமரத்திலே தொங்கினார். ஏனென்றால் எங்களுக்காக எங்களுடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஸோ எங்களுடைய சாபம் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். அது ஒரு நல்ல நற்செய்தி. சரியோ? அதான் ஒரு வெற்றியான ஒரு செய்தி. This means that Jesus took our place and carried the curse so we could be free. இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் இயேசு எங்களுடைய எல்லாருடைய சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே நாங்கள் எல்லோரும் விடுதலை பெற்றிருக்கின்றோம். However, many believers still feel like they are under a curse. இருப்பினும் பார்த்தீர்கள் என்றால் நிறைய இறை மக்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்துக்குள், ஏதோ ஒரு கட்டுக்குள் இருப்பதை உணர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது அனுபவமாக பலருடைய வாழ்க்கையிலே தெரிகின்றது. Just because we are legally redeemed through Christ doesn't mean we automatically live in that freedom. இந்த இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறதே, அப்படி சொல்லுகிறதுனாலேயே நாங்கள் எல்லோரும் விடுதலை பெற்று விட்டோமா அப்படி என்று கேட்டால் இல்லை. சரியோ? இறைவார்த்தை உண்மையை எங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறது. திருமுழுக்கு பெற்ற எங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து சாபத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஆம், ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் நாங்கள் உண்மையிலேயே அதிலிருந்து விடுதலை பெற்று விட்டோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பல குடும்பங்களிலே அந்த சாபத்தை அனுபவிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் பேப்டிசம் அண்ட் கர்சஸ், இது முக்கியமான ஒன்று. திருமுழுக்கு மற்றும் சாபங்களை புரிந்து கொள்ளுதல். In the Catholic Church often doesn't talk about curses. நீங்கள் கத்தோலிக்க ஆலயத்திலே சாபத்தை பற்றி பேசுவதை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. எந்த ஒரு குருவானவரும் சாபத்தை பற்றி பேசுவதை நீங்கள் கேட்க முடியாது. பொதுவாக மற்ற கிறிஸ்தவ சபைகளிலே நிறைய சாபங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது வெட்டிக்கானிலே இந்த தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் அவர்களை எவ்வாறு விடுதலை ஆக்குகிறது என்பதற்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். அதுக்கென்று சில குருக்களை நியமித்து அவர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். இப்பதான் வெட்டிக்கானிலே. ஏன்னால் அங்கிருந்த சில தியோலஜிக்கல் விடயங்களாலே அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்து, அது போலதான் கத்தோலிக்க திருச்சபையிலே பார்த்திருந்தால் சாபத்தை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை. சரியோ? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை சொல்லுகிறேன். Because his teachers that taught Galatians chapter 3 verse 13, we are delivered from curses when we receive baptism. சரியோ? ஏன் கத்தோலிக்க திரு அவையிலே சாபத்தை பற்றி பேசுவதில்லை என்றால்,
திருமறை என்ன சொன்னது? நாங்கள் என்ன வாசித்தோம் கலாத்தியரிலே? இயேசு எங்களுக்காக சாபமாகி எங்களை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொல்லப்படுவதனாலே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டார்கள். அதனாலே சாபம் கத்தோலிக்க மக்கள் மேல் இல்லை என்று அந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே சாபத்தை பற்றி பேசுவதில்லை. This legally true, but many still feel cursed. இது இறையியல் அடிப்படையிலே அல்லது வார்த்தையின் அடிப்படையிலே உண்மையாக இருந்தாலும் நிறைய கத்தோலிக்க மக்கள் இந்த சாபத்துக்குள்ளே, தீய ஆவியின் கட்டுக்குள்ளே, தீமையான பழக்கங்களுக்குள்ளே, தீமையான வாழ்க்கைக்குள்ளே இருப்பதை நம்மால் காண முடியும். சரியோ? உண்மையிலேயே இந்த ஒரு வார்த்தை சாபம் திருமுழுக்கு பெற்றவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், திருமுழுக்கு பெற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக நற்கருணையிலே பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையா இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். இறையியல் அடிப்படையில் அவைகள் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒன்றுமே காணவில்லை. ஆகவே இங்கேதான் நாம் இப்பொழுது வந்து சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். சத்துரு பல முறைகளிலே இந்த உண்மைகளை அறியாதபடி அவன் தடுப்பான். பாடசாலையிலே பரீட்சை வைக்கப்படும், பாடசாலையிலே பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படும். அதுக்கு பின்பு என்ன நடக்கப்படும்? பரீட்சை வைக்கப்படும். பரீட்சை எதுக்கு வைக்கிறார்கள்? சொல்லிக் கொடுத்த பாடங்களை பிள்ளைகள் படித்திருக்கிறார்களா? பரீட்சையிலே சரியாக எழுதினால் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் சித்தி அடைகிறார்கள். பரீட்சையிலே அவர்கள் சரியாக எழுதவில்லை என்றால் கிளாஸிலே சொல்லிக் கொடுப்பதை அவர்கள் படிக்கவில்லை என்றால் பரீட்சையிலே அவர்கள் ஃபெயில். ஆனால் பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? ஆம், சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பரீட்சைக்கு வருகிற கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் பாடசாலையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? கிளாஸிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? ஆம், சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் பரீட்சையிலே மாணவர்கள் ஃபெயில் ஆகிறார்கள். ஏனென்றால் சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அவர்கள் படிக்கவில்லை. அதுபோல பரிசுத்த வேதாகமத்தில் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையிலே அதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆம், சொல்லிக் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த உண்மைகளை நாம் அறியாமல் தடுப்பது சாத்தானுடைய வேலை. அதை அறிந்து விட்டோம் என்றால் நாம் நம்முடைய பரீட்சையிலே வெற்றி அடைந்து விடுவோம். அதை அறியாமல் தடுப்பதனால் நம்முடைய ஒவ்வொரு நாள் பரீட்சையிலும் நாங்கள் தோற்றுக்கொண்டே இருப்போம். அதுபோலதான் இந்த சாபமும் கூட. So people might have been baptized, but how many truly live in Christ or follow God's will? பல மக்கள், எல்லா கத்தோலிக்க மக்களும் நாங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே கடவுளுடைய திட்டத்தில் வாழுகிறார்கள், கடவுளுடைய விருப்பத்தை பின்பற்றுகிறார்கள்? அதுதான் முக்கியமான கேள்வி. If someone doesn't live in Christ, they might still feel the weight of curses. That's the truth. யாரெல்லாம் கிறிஸ்துவின் உண்மைக்குள் வாழவில்லையோ அவர்கள் எல்லாரும் கட்டாயமாக இந்த சாபத்தின் தன்மையை அனுபவிப்பார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெறுவார்கள். யார் கிறிஸ்துவுக்குள் இல்லையோ அவர்கள் இந்த சாபத்தின் தன்மையை அனுபவிப்பார்கள். The role of the enemy. சாத்தானுடைய பங்கு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், we also have an enemy, the devil, who tries to stop us from receiving what God has given us. கடவுள் எங்களுக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் தடுப்பதற்காக சத்துரு எப்பொழுதும் செயல்படுகிறான். அதுதான் எங்களுடைய எதிரி சாத்தான். கடவுள் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதை தடுக்க வேண்டும். அது சாத்தானுடைய ஒரு பெரிய செயல். If Satan can keep us unaware from Jesus' truth, he can make curses feel very real in our life, even though we are already redeemed in God's eyes or baptized. சாத்தான் இந்த உண்மைகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து மறைத்து வைத்திருப்பானாக இருந்தால், நாங்கள் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் அந்த உண்மைகளை அறியாமல் இருக்கிறதுனாலே அந்த சாபங்களுக்குள் நாங்கள் போக வேண்டியதாக இருக்கும். டேக் சிக்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள். எங்களுடைய உடலில் இருக்கிற நோயை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். Many of us face health issues, sickness. நம்மில் பலர் வந்து நோய்வாய்ப்படுகிறோம், நோய்களை அனுபவிக்கின்றோம். But what Bible says, Isaiah chapter 53 verse 5. ஆனால் ஏசாயாவின் திருநூல் 53ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். By his stripes we are healed. சரியோ? ஏசாயா 53:5 என்ன சொல்லுகிறது? அவருடைய காயங்களால், அதாவது இயேசுவின் காயங்களால் நாங்கள்
குணமடைகின்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. பேதுரு எழுதுவார், நாங்கள் குணமடைந்து விட்டோம் அப்படி என்று எழுதுவார். சரியோ? அப்ப இயேசுவினுடைய காயங்களால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும், திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் குணமடைகிறோம், குணமடைந்து விட்டோம். அதுதான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. This passage showing that healing is part of what Jesus did for us. அப்ப இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து விட்டார், ஆகவே நாங்கள் சுகமடைகிறோம் என்றுதான் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. However, many believers still struggle with health problems. இருந்தாலும் நிறைய மக்கள் நாங்கள் நோய்களோடு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். Healing is not automatic. We must accept and climb it by faith. அப்ப குணமாக்குதல் என்பது, இயேசு நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று உண்மையாக இருந்தாலும், யாரெல்லாம் அதை நம்பி அதற்கு தங்களை விட்டு கொடுத்து இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள முடியும். சரியோ? மற்றவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நோய்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய பாவம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது நம்முடைய நோய்கள் நம்மோடு இருக்கும், பாவத்தினால் வந்த நோய்கள். சரியோ? அல்லது ஒரு சாப்பாட்டினால் வந்த நோய் மாறிவிடும், காலநிலையினால் வந்த நோய் மாறிவிடும். பாவத்தினால் வந்த நோய் மாறாதது, அது நாம் மனம் திரும்பும் பொழுது மட்டும்தான் மாறும் அது. ஆகவே நோய்கள் பல வடிவங்களிலே வருகிறது. ஆனால் இயேசு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து விட்டார் என்பதற்காக நாம் எல்லாம் சுகமடைந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நாங்கள் அந்த வார்த்தையை நம்பி அதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். The same goes for curses. அதே போலதான் சாபங்களுக்கும் அதுதான் உண்மையாகும். நாங்கள் இயேசு சிலுவையிலே சாபத்தை சுமந்து விட்டார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்றால் அந்த சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரத்தான் செய்கிறது. Legally we are free from curse, but we may still feel their effects. சட்டப்படி இறையியல் அடிப்படையிலே நாங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக அடைந்து விட்டோம் என்று சொல்லப்பட்டாலும் நாங்கள் சாபத்துக்குள் இருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். Breaking the curses, சாபங்களை உடைத்தல். It's essential to know that we must actively break curses. நீங்கள் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், சாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் உடைத்தே ஆக வேண்டும், அதை தொடர விடக்கூடாது. சரியோ? அதை நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய தலைமுறைக்குள்ளே வராதபடி நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அதை இல்லை என்றால் அப்படியே தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அப்படியே குடும்பம் அப்படியே அது வந்து கொண்டே இருக்கும். அதை நாம் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். We need to stand firm in our faith and reject these curses in our lives and families. நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக நின்று இந்த சாபங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய குடும்பங்களுக்குள் தொடராதபடி நாங்கள் தான் அதை தகர்த்தெறிய வேண்டும். If you feel a curse over your health, finance or family, don't give up. உங்களுடைய வருமானத்திலே, உங்களுடைய உடலிலே, உங்களுடைய குடும்பத்திலே சாபம் இருப்பதாக நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் தயவு செய்து அதை கண்டு நீங்கள் பின்வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, என்ன செய்வோம் என்று பதற வேண்டாம். அதுக்காக நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விட வேண்டும். Fight the good fight of faith. அதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் விசுவாசத்தோடு நல்ல போராட்டம் போராட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். Stand on what Jesus has done for you. ஆண்டவராக இயேசு எங்களுக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனாலே இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உறுதியாக நின்று அதற்காக போராடுவீர்களாக இருந்தால் அதை வெற்றி கொண்டு வர முடியும். The power of Christ's blood. இயேசுவினுடைய இரத்தத்தின் வல்லமை. We have been redeemed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாங்கள் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எங்களுக்காக இரத்தம் சிந்தினார். So don't let the enemy steal what Jesus has already given you with his sacrifice. அதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போய்விடக் கூடாது. சரியோ? அதை நாங்கள் இழந்து போக வைப்பது சாத்தானுடைய வேலை. பட் அதை நாங்கள் ஒருபோதும் இழந்து போய்விடக் கூடாது. சரியோ? அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும். எங்களுக்கு தெரியும், நான் எங்களோட பிள்ளை வரும்பொழுது இல்லை, என்னுடைய பிள்ளை படித்து அவன் படிப்பதில் வெற்றி அடைய வேண்டும், அவனுக்கு ஒருபோதுமே பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், நோ, அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்றதுக்காக ஜெபித்தோம். அந்த வேர் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய தலைமுறைக்குள் வராமல் போவதாக, எங்களுடைய வீட்டுக்குள் வராமல் போவதாக, எங்கள் திருமண வாழ்க்கைக்குள் வராமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஜெபம் நமக்கு பெரிய விடுதலை கொடுத்தது, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது.
சரியோ? அதனாலதான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாபம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது, தலைமுறையில் இருக்கிறது என்று தெரியுமாக இருந்தால் நாம் அதற்காக போராடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பின்பு நான் சொல்லுவேன் சாபம் என்ன, சாபம் என்றாலே என்ன என்று. அவைகளை அறியும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இன்றைக்கு சிலதுதான் பார்க்கலாம், அதுக்கும் நேரம் இருந்தால். சரியோ? அதுக்காக முன்னே நான் சொல்லுகிறேன், அதற்காக நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். In the Bible, a blessing is a gift or favor from God, whatever is spiritual, physical or material. பரிசுத்த வேதாகமத்திலே ஆசீர்வாதம் என்பது இறைவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் என்கிறது உங்களுடைய பொருளாதாரத்திலே இருக்கிற ஆசீர்வாதம், பொருளாதாரத்திலும் அந்த ஆசீர்வாதம் வரும், நம்முடைய உடலிலே அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். இறைவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஃபார் எக்ஸாம்பிள், in Genesis chapter 12 verse 2, உதாரணமாக தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை, God bless Abraham saying, I will make you into a great nation and I will bless you. தொடக்க நூல் என்ன சொல்கிறார் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் அப்படின்ற ஆண்டவர் ஆபிரகாமை முதல் ஆசீர்வதிக்கிறார். சரியோ? இது ஆபிரகாம் மேலே வந்த ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தோடையே ஆபிரகாமுக்கு அப்படியே முழுவதும் வந்து விட்டதான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பின்பு இன்னொரு இடத்திலே கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். So this blessing was not just for Abraham but also for his descendants. சரியோ? இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய தலைமுறைக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஆகும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்ல, உன் வழியாக உன்னுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஆசீர்வாதம் என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் இறைவனால் தரப்படுகின்ற ஒன்று என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியோ? Later in Genesis chapter 2, after Abraham obeyed God by being willing to sacrifice his son Isaac, God blessed him again. தெரியும்? தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை 2ஆம் தடவை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார் என்றால், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட போகும் பொழுது கடவுள் 2ஆம் தரம் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அதிலே இருந்து நமக்கு ஒரு செய்தி அங்கே அடங்கி இருக்கிறது. சரியோ? The angel of the Lord told Abraham, Genesis chapter 22 verse 15 to 17, the angel of the Lord called to Abraham from heaven and second time and said, I swear by myself, declare the Lord, that because you have done this and have not withhold your son, your only son, I will surely bless you and make your descendants as numerous as the star in the sky and as the sand on the seashore. தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்கள். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்ததால். சரியோ? அதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாம் சொல்லும், நீ இவ்வாறு செய்ததால். வெரி குட். நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமறைவை பலுகி பெருக செய்வேன். அப்படி என்று 2ஆம் தடவை ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். So this shows that blessing often comes with obedience to God. இது எந்த வார்த்தை எதை நம்ம காட்டுகிறது என்றால், ஆசீர்வாதம் என்பது எப்பொழுதுமே கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் வருகிறது என்பதை காட்டுகிறது. வெறும் கடவுள் வார்த்தையில சொல்லி இருக்கிறதுனால எனக்கு வந்துரும் என்று யாரும் எண்ணிடக்கூடாது. சரியோ? நான் இப்பொழுது சொல்லும் பொழுது நீங்கள் ஆமேன் என்று சொல்லலாம், அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்கள் ஆமேன் என்று சொல்றதாலே சந்தோஷப்படுறதாலே ஆசீர்வாதம் வருகிறதான்னு கேட்டால் இல்லை. அது நீங்கள் கடவுளுக்குள் வருகிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறது. ஆனால் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. இது மிக மிக முக்கியமான ஒன்றன்பானவர்களே. இதை நாம் மறந்து போயிடக்கூடாது. நாம் கத்தோலிக்க மக்களா இருக்கலாம், பெண்டிகோஸா இருக்கலாம், எந்த கோஸா இருந்தாலும் பரவாயில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா, நாம் கடவுளுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பிள்ளைகள் கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டுமா, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள். நான் ஒரு சபையில் இருக்கிறேன், நான் அங்கு இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், இந்த பெருமை ஒன்று நமக்கு ஒன்றும் கொண்டு வராது அன்பானவர்களே. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்துக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்றைக்கு ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் உன் மகனை பலியிடன்னு கேட்ட பொழுது சாதாரண விடயம் அல்ல அது கீழ்ப்படிவது.
ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரே மகனை ஆண்டவர் மீண்டும் தாண்டு கேட்கும் பொழுது அதை பலியிட போவது சாதாரண விடயம் அல்ல. ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கடவுள் பரிசோதித்து பார்த்தார் ஆபிரகாம் எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறார். அந்த பரிசோதனையிலே ஆபிரகாம் வெற்றி கொண்ட பொழுது ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமை அப்பதான் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலும் உங்கள் தலைமுறை மேலும் கொண்டு வருகிறீர்கள். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மற்றவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும். நாங்கள் கத்தோலிக்கர் இல்லை என்று நினைத்தாலும் சரி, இவர்கள் பெண்டிகோசா போயிட்டான்னு சொன்னாலும் சரி, இவர்கள் மாதா இல்லை என்று சொல்லுகிறார்கள், அந்தோனியார் இல்லை என்று சொல்லுகிறார்கள், என்ன வேணாலும் சொல்லட்டும். நம்முடைய குடும்பத்துக்குள் இறை ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் மாதா அந்தோனியார் எல்லாம் எவ்வாறு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அதுபோல நாம் கீழ்ப்படிந்தால் போதும். மற்றவரிடத்திலே கையேந்த கடவுள் விடமாட்டார். நீங்கள் பிறருடைய கதவை தட்ட கடவுள் விடமாட்டார். பிறருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போக கடவுள் ஒருபோதும் விடமாட்டார். கடவுளை நம்புகிற எங்களோடு கடவுள் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Curses in the Bible, பரிசுத்த வேதாகமத்திலே சாபங்கள். On the other hand, curses come from disobedience. சரியோ? ஆசீர்வாதம் கீழ்ப்படிதலால் வருவது போல சாபங்கள் எப்படி வருகிறது? கீழ்ப்படியாமையினால் சாபங்கள் வருகிறது. சோ நாங்கள் எங்கெல்லாம் கடவுளை கீழ்ப்படியாமல் போகிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் வருகிறது. அதான் உண்மை. சாபம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிர்மாறானது. கடவுள் கீழ்ப்படியும் பொழுது கடவுளிடத்தில் இருந்து நமக்கு வரும். கடவுள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நம்முடைய எதிராளியாக அழகை இடத்தில் இருந்து நமக்கு வர வேண்டியது வருகிறது. ஸோ அதனால இது மிக முக்கியமான சத்தியம். இதை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு. A curse is a punishment or negative result for ignoring God's commandments. சாபம் என்பது பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எதிர்மறையான ஒரு விடயம் அல்லது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனையாக மாற்றப்படுகிறது. A prime example is in Genesis chapter 3, where Adam and Eve disobeyed God by eating the forbidden fruit. Their disobedience led to a curse that made the ground hard cultivate. சரியா? ஆதாம் ஏவாள் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதில் இருந்தால் முதல்ல என்ன வருகிறது? சாபம் இந்த உலகத்தின் மேல் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? கீழ்ப்படியாமல் போன பொழுது சாபம் அவர்கள் மேல், அதே நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் மேல் வருகிறது. எல்லாமே நல்ல அழகா இருந்ததெல்லாம் முள்ளு புதரா மாறிட்டு தான். சரியோ? அவர்களுக்கு வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது எல்லாமே அவர்களுக்கு கஷ்டமா வந்துட்டு, சந்தோஷம் இல்லாமல் போயிற்று, கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் போயிற்று, அடிமைப்பட்டவர்களாக போனார்கள். அவ்வளவு தீமையும் வந்ததுக்கு என்ன காரணம் பாருங்கள்? கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது. அவ்வளவுதான். Deuteronomy chapter 28 clearly shows blessing and curses. சரியோ? உபாகம் அல்லது இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அது நடுகளை நாங்கள் ஆசீர்வாத கூட்டங்களுக்கு நடுக கொடுக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் அதிலே பார்த்துக்கொண்டால் ஆசீர்வாதமும் சாபமும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம். கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதம் வருகிறது, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது இந்த சாபங்கள் வருகிறது என்று அதிலே மிக தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. சரியோ? ஸோ obeying and disobeying, கீழ்ப்படிதல் மற்றும் கீழ்ப்படியாமை, அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். God's blessing and curses in the Bible are ways of describing the result of obeying or disobeying to God's commandments. ஆசீர்வாதம், சாபம். ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படுகிறதால் வருகிறது, சாபம் கீழ்ப்படியாமையால் வருகிறது என்பதுதான் பரிசுத்த வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. The blessing, ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் God's blessings are positive outcomes or rewards that come from living in obedience to God's will. These can be both physical and spiritual. கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறுகிறது. அந்த ஆசீர்வாதம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இருக்கலாம், நம்முடைய உலக வாழ்க்கைக்கு வேண்டியதாக இருக்கலாம். These are the example of blessing, provision and prosperity. Number 1, ஆசீர்வாதத்துக்கு முதலாவது ஆசீர்வாதம் கடவுளிடத்திலிருந்து வருகும் பொழுது அதிலே நமக்கு உண்டாகின்ற முதலாவது பார்த்துக்கின்றால் provision and prosperity.
அதாவது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதல் மற்றும் செழிப்பு. இந்த ரெண்டும் ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும் பொழுது, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மேல் வரும் பொழுது, முதலாவது நமக்கு இந்த ரெண்டும் கடவுளிடத்திலிருந்து கிடைக்கும். சரியோ? God providing for our needs, giving abundance or success. நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்திலே வாழும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், கடவுள் எங்கள் தேவைகளை சந்தித்து கொண்டிருப்பார், அதே நேரத்தில் நாம் செய்வதிலே வெற்றி கொடுப்பார், நமக்கு உயர்வை தந்து கொண்டே வருவார். இது மிக முக்கியமான ஒன்று. சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், உங்களிடத்திலே பணமே இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் கடவுள் உங்கள் தேவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். சரியோ? உங்களை விட நன்றாய் படித்தவர்கள், பணம் உள்ளவர்கள் கூட அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு அது சாதாரணமாய் வந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ பேர் எல்லாவற்றையுமே தேடிக்கொண்டிருப்பார்கள், அவர்களால் கண்டுகொள்ள முடியாது. நீங்கள் இருக்கும் இடத்தை தேடியே உங்கள் தேவைகள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஸோ இது கடவுளுடைய ஆசீர்வாதம். மற்றது, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் கடவுள் வெற்றியை கொடுத்து கொண்டே போவார். ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் உயர்ந்து வர முடியும். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு, சென்ற நாளை விட இந்த நாள், எல்லாவற்றிலுமே கடவுள் அப்படியே உயர்வை கொடுத்து, கடவுளுடைய ஆசீர்வாதம் அது. சரி, ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பும் துணையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, God keeping us safe from harm and dangers. ஏன்னால் நம்முடைய கடவுள் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்மை சகல தீமையிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார். நம்மை ஏமாற்றுகள், நமக்கு வஞ்சகம் செய்கிறவர்கள், நமக்கு தெரியாமல் யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ, இதே போல எத்தனையோ இருக்கும். நம்ம முன்னாலே எல்லாம் வடிவா சிரிப்பார்கள். சரியோ? சந்தோஷமா கதைப்பது போல கதைப்பாங்க, ஆனால் அவ்வளோ அப்படியே வஞ்சகம் இருக்கும். எங்களுக்கு தெரியாது, நாம் அவர்களை நம்புவோம். ஆனால் கடவுள் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகவிட மாட்டார், தோற்று போக விட மாட்டார். திருமறை சொல்லுகிறது போல, நஞ்சு விஷத்துக்கு ஏதுவான அது எதை அருந்தினால் கூட, உனக்கு விஷத்துக்கு ஏதுவான எதையும் நமக்கு தெரியாமல் கொடுத்தால் கூட அதிலிருந்து கடவுள் நம்மை காத்துக் கொள்வார். இது கடவுளால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. மற்றவர்கள் தங்களை அறியாமலேயே அப்படியே போய் தீமையில விழுந்து விடுவார்கள். ஐயோ, அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களை அறியாமலே அந்த தீமையில விழுந்து விடுவார்கள். நம்பர் 4, பீஸ் அண்ட் ஜோய், அமைதி மற்றும் மகிழ்ச்சி. இன்னர் பீஸ் அண்ட் contentment, அதாவது மன நிறைவு, அண்ட் ஹாப்பினஸ் இன் லைஃப். கடவுளுடைய blessing என்ன ஒன்று என்றால், நம்பர் 1 இன்னர் பீஸ், உள் சமாதானம். சரியோ? சும்மா வெளியில மட்டும் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், வெளியில மட்டும்தான் ஒவ்வொன்று எல்லாம் நடக்குது. ஆனா வீட்டுக்கு, நான் போன முறை சொன்னது போல, வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கும். வெளியில ஊரெல்லாம் கூப்பிட்டு பெரிய கொண்டாட்டம் நடக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்து கண்டால் அவ்வளவு சண்டையும் பிரச்சனையும், கதைக்காமல் இருக்கிறது, வாக்குவாதப்படுறது, பிறகு பட்ட கடனுக்காக சண்டை பிடிக்கிறது, அந்த கடனை தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது, அவர் சொன்ன வார்த்தை, இவர் சொன்ன வார்த்தை, அங்கு நடந்தது இங்கு நடந்தது, இது எல்லாவற்றையும் வைத்து வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமாக இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது உள் சமாதானம் கொடுப்பார். என்ன இருக்குதோ இல்லையோ, தெய்வீக சமாதானம் அப்படியே நம்மிடத்தில் இருக்கும், நம்முடைய குடும்பத்துக்குள் இருக்கும். அங்கே சண்டை, கூச்சல், தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றுமே நம்முடைய வீட்டுக்குள் இருக்காது. அன்பானவர்களே, சாதாரணமா சாடியா கொஞ்சம் குரலை உயர்த்தி கயத்தால் கூட வெரி சாரி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த மன்னிப்பு அங்கே வந்துவிடும். அந்த வீட்டுக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே தெய்வீகம் தான் இருக்கும். அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அப்படி மூஞ்சியை நீட்டி கொண்டு 10 நாள் கதைக்காமல் இருக்கிறது, சமைக்காமல் இருக்கிறது, அப்புறம் அங்க அதை கதைப்பு இது கதைப்பது, நீ செய்ததுக்கு நான் செய்து காட்டுகிறேன் பாரும், இதெல்லாம் குடும்பத்துக்குள் வராது, வர முடியாது. ஏனால் இது கடவுள் உண்டாக்கிய குடும்பம் அல்ல. இதெல்லாம் வருவதற்கு என்ன காரணம் என்றால், அங்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்பது முக்கியமான காரணம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் பார்த்தீர்கள் என்றால், contentment, மன நிறைவு. மன நிறைவு அன்பானவர்களே மிக மிக முக்கியமான ஒன்று, மன நிறைவு. முதல் முறை சொல்லியிருக்கேன், ஒரு தந்தை ஒரு மகனை நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து ஜட்ஜ் இடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய மகன் திருமணம் செய்ய விரும்புகிறான், எனக்கு நல்ல சந்தோஷம், ஆனா இந்த பட்டை அல்ல. அந்த பட்டையை கொண்டு வந்து முன்னுக்கு விட்டா அந்த பிள்ளை அப்படி கருகரண்டு கருத்து போய் இருக்குதான். அப்ப தகப்பான் சொன்னாராம், எனக்கு
இந்த பிள்ளையிடம் வளையே பிடிக்கலையே, இவ்வளவு கருத்து இந்த பட்டையை போய் நான் எப்படி எந்த பிள்ளைக்கு. அப்பா ஜட்ஜ் வந்து கேட்டார், அஞ்சு வா, உனக்கு எவ்வளவு பட்டைகள் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்கேக்க உன் அப்பா விரும்புகிற மாதிரி ஏன் நீ அப்படி சாம இதை ஏன் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாராம், நீதிபதியை பார்த்து, நீதிபதி எனக்கு அவள் அழகுள்ளவள் என்று. சரியோ? ஸோ அது அவருக்கு மன நிறைவை கொடுத்தது. ஸோ மன நிறைவு என்பது அன்பானவர்களே மற்றவர்கள் பார்த்து புரிகிறதல்ல, உங்களிடத்தில் அந்த மன நிறைவு அவ்வளவா இருக்கும். உங்கள் மனைவியிலே, உங்கள் கணவரிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே அவ்வளவு மன நிறைவாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் வீட்டில் செய்கிற விடயங்களிலே அவ்வளவு மன நிறைவு வரும். மன நிறைவு கடவுளாலாம் வர முடியும். பணத்தினால், பொருளினால், படிப்பினால், அந்தஸ்தினால், அழகினால் ஒருபோதும் வராது. மன நிறைவு கடவுளால் வார ஒன்று. அதனாலே கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு அவ்வளவு பெரிய மன நிறைவை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஹாப்பினஸ் இன் லைஃப், எல்லா நேரமும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதான் திருமறை சொல்றது, எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு பெரிய மலையே பேர்ந்து விழுறது போல இருக்கும், ஆனால் சந்தோஷம் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கும், நம்முடைய குடும்பத்துக்குள் இருக்கும், நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கும். தி அதர் ஒன், ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. So good physical and mental health as a part of God's favor. நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல மன அமைதி, சரியோ, மனதில் ஏற்படுகிற ஒரு நிம்மதி, இதுவும் வந்து இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாகும். And the last one, generational blessing. The blessing, அதாவது தலைமுறை ஆசீர்வாதம். The blessing passed down to future generation for the faithful. கடவுளுடைய ஆசீர்வாதம் பார்த்துக்கிட்டால் அப்படியே எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இறைவனால் கொடுக்கப்படும், நாங்கள் வந்து உண்மையாக இறைவனுக்கு இருக்கும் பொழுது. ஸோ அதனாலே என்னை பொறுத்தவரை வந்து என்னுடைய பிள்ளைக்கு நான் படிப்பு கொடுக்கலாம், சரியோ, அவன் விரும்புகிற ஏதாவது வேண்டி கொடுக்கலாம், ஆனால் அந்த பிளெஸிங் என்னால் கொடுக்க முடியாது, அது கடவுளாலாம் கொடுக்க முடியும். அப்படி என்றால் அந்த பிளெஸிங் அவனுக்கு போக வேண்டும் என்றால் நான் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதான் என்ற பிள்ளைக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய பிளெஸிங், சரியோ. ஆனால் நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ற பிள்ளைக்கு கொடுத்ததோடு அவன் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ தட்ஸ் ஆல்சோ பிளெஸிங். அதாவது நாங்கள் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள வந்தோம் என்று எனக்கு தெரியும் இந்த பணிக்கு வந்த பொழுது. ஆனால் கடவுள் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருப்பார், அதை வந்து நிறைவேற்றும் பொழுது அதை நமக்கு வேண்டி கொடுப்பார். கடவுள் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஸோ நான் ஒரு நேரம் கவலைப்பட்டிருப்பேன், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஷூ வேண்டி நான் கொடுப்பேன், ஆனால் அவன் எனக்கு காரை வேண்டி தந்தான், அவனுக்கு ஒரு கார் வேண்டி இருக்கான். ஸோ பெருமைக்காக அல்ல, கடவுளுடைய பிளெஸிங் என்றது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அறிவு, எங்களுடைய பலன் இவைகளை வெற்றி வருகிறது அல்ல. எனிவே the last one, curses, சாபங்கள். Curses are the negative result that come from disobedience or rejecting God's ways. சரியோ, இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சாபங்கள் எவ்வாறு வருகிறது என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போறதுனாலே சாபங்கள் வருது. அந்த 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 சாபம் என்பது பார்த்தீர்கள் என்றால் எதிர்மறையான விடயங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறையான விடயங்கள் தான் சாபங்களாக வருகிறது. Curses often include suffering or hardship. Curses, அதாவது சாபம் என்றால் சாபம் எவ்வாறு வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா துன்பம் அல்லது கடினமான நிலைகள். எப்பொழுதுமே ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லது வந்து ஒரு கடினமான நிலை, எவ்வளவு செய்தாலும் மேலே வர முடியாது. ஸோ அது என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இருந்தது நான் பார்க்கக்கூடிய அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எவ்வளவு திறமைகள் இருக்கிறது, ஆனால் முன்னேற முடியவில்லை. அப்படி என்றால் என்ன? அது எங்கிருந்து வருகிறது? அதை கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. எவ்வளவு உழைத்தாலும் ஏன் பணம் தங்காமல் போகிறது அப்படின்றால் அது எங்கிருந்து வருகிறது? ஏன் அது வர வேண்டும்? சோ அவைகளை நாம் அறிந்து அதற்காக ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் அது அப்படியே நம்மிடத்தில் இல்லாமல் போகும். அதுக்கு பின்பு கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் நம்மால் வாழ முடியும். சோ அதனாலே அந்த சாபம் என்பது முதலாவது துன்பம், மற்றது கடினமான நிலை. எந்த நேரம் பார்த்தாலுமே ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கடன் அப்படியே கண்டினியூவாவே இருக்குது. நோ 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 நோ, அப்படி இருக்க முடியாது. அதுக்காக நாம் வந்து அதை அறிந்து அதுக்கு என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் கட்டாயமாக. அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குது, நோ, அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்காக நாம் அது எங்கிருந்து வருகிறது, அது அடுத்தடுத்த முறைகளுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். சில நேரம் உங்களால் அது வந்திருக்காது, ஆனால்
உங்களுக்கு மேலிருந்து ஏதோ ஒரு விடயத்தால் அது வருகிறது. அது வருவதற்கு என்ன காரணம்? நாமும் அதுக்கு ஒத்து போறோம், அவ்வளவுதான். மற்றபடி அது வராது எங்களுக்கு. அங்கிருந்து நமக்குள் வருகிறது என்றால் நம்மை அறியாமல் அவர்கள் செய்ததெல்லாம் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அது நமக்குள் வருகிறது. அவர்கள் செய்ததை நாம் நிறுத்த வேண்டும். அப்ப அது நம்மிடத்தில் வராது. அவர்கள் செய்தது என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து நாம் காலடி வைத்தால்தான் அந்த உண்மையான பிளஸிங்குள்ளே நம்மால் வர முடிகிறது. சரி, தி அதர் ஒன் பார்த்தீர்கள் என்றால், so suffering and hardships or difficult time. அடுத்தது பார்த்தீங்களா, separation from God. இது ஒரு முக்கியமான ஒன்று. The spiritual distance, so resulting in a loss of peace, joy and divine guidance. இது பார்த்தீர்கள் இறைவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கிற ஒன்று. இதை சரியா எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இதை கொஞ்சம் என்ன முடியுது, 5 minutesல முடிச்சிடுறேன். சரியோ, நிறைய விஷயம் முடிக்க வேண்டியதாக இருக்குது. The first one, the spiritual distance. கத்தோலிக்க மக்கள் நாம் எல்லாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்டா, we are very strong in spiritual and no, we are very strong in religion, not a spiritual. என்றால் நம்ம கடவுளோட நாம் இல்லாமல் இருக்கிறோம், இயேசுவோட நாம் இல்லாமல் இருக்கிறோம். இதை நாம் வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் சொல்லிடக்கூடாது. நாம் ஒருபோதும் ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அது அதனால் என்ன நடக்கிறது பாருங்கள், தலைமுறையாக நாம் கிறிஸ்துவோடு இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது நம்முடைய வீட்டுக்குள்ளே குறைதான் இருக்க போகிறது. அன்னை மரியாள் சொன்னார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். இது எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது? இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதான் நாம் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் சண்டை பிடிக்க தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் அதுக்கு வைராக்கியம் காட்ட தயாராக இருக்கிறோம்? இதெல்லாமே நான் உள்ளே வந்தப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. நான் ஒரு கத்தோலிக்கனா இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன். நான் இல்லையே, இயேசுவோடு இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்திலே வர சாபம் அப்படியே தொடர்ந்து வரதான் போகிறது. இயேசுதான் என்னுடைய சாபங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். வேறு யார் சிலுவையில் ஏற்றுக்கொண்டது என்னுடைய சாபத்தை? அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, சாபம் என்பது கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கும், தலைமுறையாக பிரித்து வைத்திருக்கும். ஏன் அது பிரித்து வைத்திருக்கின்ற? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக. தூய்மையான வாழ்க்கை வாழாமல், இறைவனுக்காக வாழுகிற வாழ்க்கை வாழாமல், இறைவனுக்காக உழைக்கிற வாழ்க்கை வாழாமல், இயேசுவை பற்றி சொல்லுகிற வாழ்க்கை வாழாமல். எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? சாரி, நான் தமிழ்ல இப்ப நிறைய this is very important, அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. இயேசு தான் சீடர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? உலகம் எங்கும் போய் நற்செய்தி அறிவித்து, அதுக்கு என்ன சொன்னார்? திருமுழுக்கு கொடுத்து சீடராக மாற்றுங்கள் சொன்னார். அப்ப எத்தனை சீடர்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம்? உலகம் முழுவதும் நாம் ஆலயம் கட்டி வைத்திருக்கிறோம். இயேசுவுக்கு எத்தனை சீடர்கள் இருக்கிறோம் நாம்? என்றால் இயேசு என்ன சொன்னார் என்றால் அதுதான் செய்யும்படி சொன்னார். போங்கள், நற்செய்தி அறிவியுங்கள், சீடர்களாக மாற்றுங்கள், என் சீடர்களாக மாற்றுங்கள். நாம் உலகம் முழுவதும் போய் சீடர்களாக மாற்றுவதற்கு பதிலாக ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம், மக்களை திருச்சபைக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம். நல்ல விடயம். ஆனால் எத்தனை சீடர்கள் இருக்கிறோம்? கடவுள் சொன்னது சீடர்களாக மாற்றுங்கள். அன்றைக்கு இயேசு வந்த பொழுது கூட ஆலயத்திலே போனால் நிறைய பலிகள் செலுத்தப்படுகிறது, நிறைய பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத வல்லுநர்கள், படித்தவர்கள், ஆன்மீக பணி நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு என்ன சொன்னார் அவர்களை பார்த்து? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொன்னார். The other one, broken relationship, உடைந்த உறவுகள். இதை இன்னொரு முறை நாங்கள் பார்க்கலாம். This also occurs, conflict or problem with others as a result of sin. சரியோ, ஒருவரோடு மன தகராறு அல்லது கருத்து வேறுபாடு, சண்டை, இதெல்லாமே பாவத்தினுடைய விளைவு. அதனால சில இந்த உறவு முறை பார்த்துக்கிட்டா சில குடும்பங்களில் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு உண்மையான உறவு இருக்காது, நெருக்கமான உறவு இருக்காது. உறவை சேர்க்கணும் நினைத்தாலும் அது உடைந்து போய்கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால் சாபம் அங்கே இருக்குது. And also generational effects, தலைமுறை விளைவுகள். Sin and its effects being passed down to future generation.
நாம் செய்கிற சில சாபங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த சில பாவங்கள் இருக்கிறது அல்லவா, அது அப்படியே தலைமுறைக்கு தரப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. சில நேரத்திலே தகப்பனிடத்தில் இல்லாது பிள்ளைக்கு வருது, பேர பிள்ளை இடத்திலே வந்து விடுகிறது. சரியோ, அது எப்படி வந்தது தெரியுதில்லை, எங்கிருந்து வந்தது, இந்த பழக்கம் யாருக்கு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சில நேரம் கேட்போம், நாம் கதைக்கிறோம். இந்த பழக்கம் எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லையே, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கும் இல்லையே, அப்ப எப்படி இந்த பழக்கம் இவருக்கு வந்திருக்குது, இந்த பழக்கம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா எங்கேயோ இருந்திருக்கு. முதல் எங்களுக்குள்ளேயே இல்லாத பழக்கம் கொண்டு வந்திருக்குது என்றால் அந்த கேஸை நாங்க தான் நிப்பாட்டணும், அது எங்களுக்குள்ள நீ வரக்கூடாது. அது எனிவே, ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அதுபோல சாபம் ஒரு பக்கம், ஆசீர்வாதம் ஒரு பக்கம். ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கொண்டு வருகிறது, கடவுளுக்கு கீழ்ப்படிவதனால் வருகிறது. சாபங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால் வருகிறது. ஸோ இதை நாங்கள் அடுத்த முறை கண்டினியூ பண்ணும் பொழுது அதன் அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். சிறிய ஜெபத்தோடு நாம் முடிப்போம். என்றால் இன்றைக்கு நேரமாகிறதுனாலே சிறிய ஜெபத்தோடு நாம் முடிக்கப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எல்லாருமாக எங்கள் குரல்களை உயர்த்தி ஏசையா ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா, உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. மீண்டுமாக ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நீர்தாமே எங்களுக்காக சிலுவையிலே சாபமாக தொங்கினீர். எங்கள் சாபங்களெல்லாம் நீர் உம்மேல் ஏற்றுக்கொண்டீர். கழுமரத்திலே தொங்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டது போல நீர் சபிக்கப்பட்டவராக தொங்கினீரே. எங்கள் சாபங்களை எல்லாம் முழுமுடியாக உம்மேல் ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் உம்மை நம்பும் பொழுது, உம்மை கீழ்ப்படியும் பொழுது அந்த சாப கட்டுக்களிலிருந்து நீர் ஒருவரே எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவராக இருக்கின்றீர். அந்த சாபங்கள் எங்கள் தலைமுறைகளே வராதபடி நீர் தடுத்து நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவுமே நீர் சாபமாக சிலுவையிலே தொங்கினீர். அந்த சிலுவை வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நிறை வாழ்வு, விடுதலை வாழ்வு, சுகமான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, வெற்றியான வாழ்வு, உயர்வான வாழ்வு இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக. இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக. இவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருகிற தலைமுறை தலைமுறையாக இவர்களை பாதித்து வருகிற எல்லா சாப கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு சாப கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக, வேரோடு அற்று போவதாக.
வேரோடற்று போவதாக. தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவராக இயேசுவே. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நீர் கொடுத்திருக்கின்றீர். ஆகவே ஆண்டவரை, உமக்கு விருப்பமில்லாத எந்த விடயங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே அத்தனையும் வேரோடு அற்று போவதாக, பட்டு போவதாக. அது கனி கொடுக்காமல் போவதாக, அது நச்சு கனிகள் கொடுக்காமல் போவதாக. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை, துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, கடினமான நிலைகளை, நோய்களை, பாவ நிலைகளை கொண்டு வராமல் போவதாக. இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் பூசுகிறோம் இந்த நேரத்தில். இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் ஒளி தோன்றுவதாக. இருள் அகன்று போவதாக. சாபங்கள் நீங்கி போவதாக. ஆசீர்வாதங்கள் வந்து தங்குவதாக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய தழும்புகள் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த நோய்கள் பாவத்தினால், சாபத்தினால் வந்திருக்கிறதோ அந்த நோய்கள் எல்லாம் இப்பொழுதே இல்லாமல் போவதாக, உடலை விட்டு அகன்று போவதாக. எங்கள் குடும்பத்திலே முதல்ல இருந்தவர்களுக்கு இருந்த நோய் எங்களுக்குள் இல்லாதபடி இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. எங்கள் குடும்பத்திலே எங்களுக்கு முன்னோருக்கு யாருக்கெல்லாம் கூடாத குணங்கள் இருந்ததோ அவைகள் ஒன்றும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வராதபடி இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. அந்த கதவுகள் இப்பொழுதே பூட்டப்படுவதாக. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. ஆபிரகாமை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது உன் வழியாக உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து தங்குவதாக. கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து தங்குவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லா முதலவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களுக்கு விடுதலை தருவதற்காக, எங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காக, எங்களை நீர்தாமே மீட்டுக் கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.